ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்ளலாம். வாழ்க வளம். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்ல வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்கள் ஒழுக்கம் என்ற தலைப்பின் கீழ் சிந்தனை விருந்து வழங்க வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள். நன்றிகள்மா. நன்றி நன்றி. இன்று ஒரு சிறந்த ஒரு பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கெல்லாம் நடத்தி கொடுத்து இன்றைய நிகழ்வினை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்நிதி பேராசிரியர் கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்து நிகழ்வோம். அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். இன்றைக்கு ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அருள் தந்தை அவர்களினுடைய கருத்துக்களை சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம கல்வி சொல்லி கொடுத்த விஷயம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அப்படிதான் நம்மளுடைய கல்வி முறைகள் ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முதல்ல இதெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் கல்வி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இதை ஒட்டியே நம்முடைய திருவள்ளுவரும் இந்த முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அறம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் பொருள் இன்பம். இந்த அறச்செயல்கள் மூலமாக வரக்கூடிய பொருளை ஈட்டி இன்பமாக அமைதியாக வாழக்கூடிய வழியை சொல்லிக் கொடுத்தவர் நம்மளுடைய திருவள்ளுவர். ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அறத்துக்காக அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அறம் அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்குள்ள 3 உறுப்புகள் இருக்கிறது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒழுக்கம், கடமை, ஈகை. இது 3 சேர்ந்த ஒரு பண்பாடு. அந்த பண்பு தான் அறம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த பண்பு இப்ப சமீப காலமா நம்மிடையே குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இந்த அறம்ங்கிற ஒரு பண்பு நமக்கு ஏன் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம மிருகங்களை போல இல்லாம நாம என்ன பண்றோம், இயற்கையில கொடுக்கக்கூடிய ஒரு
இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி நமக்கு எப்படியெல்லாம் அது தேவை அப்படிங்கிறத உருமாற்றி உபயோகிக்க கற்றுக்கொண்டோம், அதை அனுபவிக்க கற்றுக்கொண்டோம். அது அனுபவிக்க கற்றுக்கிட்டது மட்டும் இல்லைங்க, அது அப்படியே இந்த பழக்கமும் ஆக்கிட்டோம், லைஃப் ஸ்டைலாக கொண்டு வந்துட்டோம். இந்த நிலைமையில தான் நமக்குள்ளார ஒரு குழப்பம் வரக்கூடாது, ஒரு தீமை வரக்கூடாது, ஒருத்தர் மூலம் இது வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மிருகங்கள் மற்ற உயிரினங்களுக்கு தேவைப்படாத ஒன்றாக இருக்கக்கூடிய அறம் என்பது மனித குலத்துக்கு மட்டுமே தேவைப்படுது. அதுதான் இந்த அறநெறி. இந்த அறநெறியில முதலாவது சொல்லக்கூடியது பொறுப்பு ஒழுக்கம். இந்த இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்காவது இந்த அரசியல்கள் சில பேர் செஞ்சுட்டு தான் வராங்க. ரொம்பவே இந்த காலகட்டத்தில் குறைந்து கொண்டே தான் இருக்குது. ஏன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. சொல்லிக் கொடுத்தாலும் இந்த காலத்துல வருவதற்கு ஆட்கள் முன் வருவதில்லை. ஏன்னா இதை படிச்சுட்டு போய் என்ன சம்பாதிக்க முடியும்? எல்லாமே பொருளாதாரத்தை நோக்கி, அந்தஸ்து நோக்கியுமே நம்முடைய கல்வி முறைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த அறநெறி இருக்கிறதுனால தான் மனித குலம் இன்னும் அழியாம இருந்துட்டு இருக்கு. எல்லா மதங்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, அறநெறி அழியாமல் பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லக்கூடியது மதங்களுடைய நோக்கமாக இருக்கு. இப்போ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேரு நிறைய டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அறம்னு சொல்லிட்ட இல்ல முதலா சொல்லிட்டாங்க. அந்த அறத்துக்குள்ள ஒழுக்கம்ங்கிறத முதலாக சொல்லியிருக்கிறாங்க. இதுலேருந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒழுக்கம்ங்கிறதுக்கு ரொம்ப மிகச்சிலரே சரியான வரையறை டிஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருள் தந்தையும் ஒருவர் ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எப்போதுமே நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னாக்கா அதுக்கான எஃபெக்ட் வரும், விளைவு வரும் இல்லைங்களா? காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் செய்தோம்னா அதுக்கான விளைவு கண்டிப்பாக வரும். அப்படி வரக்கூடிய விளைவு அவனையும் பாதிக்கலாம், அல்லது மற்றவங்களையும் பாதிக்கலாம், சமுதாயத்தை கூட அது பாதிக்கலாம். அப்படி ஒரு செயல் செய்யும் பொழுது மற்றவங்களை பாதிக்காம இருக்கக்கூடிய செயலாக நாம பார்த்து செய்யணும். இது ஒழுக்கம் சொல்றாங்க. அப்படி செய்யக்கூடிய செயல் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு தனக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் தராம இருக்கணும். எப்படி இருக்கணும்? இன்னைக்கும் நல்லதா இருக்கணும், எதிர்காலத்தில் இது நன்மை பயக்கக்கூடிய விளைவாக அது இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, அது நமக்கோ மற்றவங்களுக்கோ உடலையும் வருத்தக்கூடாது, மனசையும் வருத்தக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு செயல்கள் செய்தோம் அப்படின்னாக்க அதுக்கு பெயர் தான் ஒழுக்கம் அப்படின்னு நம்மளுடைய அருள் தேர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு வரையறை. இது அவங்க ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஃபார்முலான்னு சொல்லக்கூட தேவையில்லைங்க. இது ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சட்டம்னே சொல்லலாம். ஆமா, லா ஆஃப் மொராலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சட்டத்தை. எண்ணம் சொல் செயல் மூன்றினால் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதிற்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பமில்லாத செயல்கள் எல்லாமே ஒழுக்கம் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. ஸோ இப்போ மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படி செஞ்சுட்டே வந்தோம்னாக்க அதுக்கு புண்ணியம்னு கூட நம்ம பேர் வைக்கலாம். அப்படி இல்லாம மாறாக அதுல துன்பம் தந்தது அப்படின்னா என்ன சொல்லாங்க, அதுக்கு பாவம்னு கூட டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த சட்டத்தை உணர்ந்து மதித்து யாரெல்லாம் வாழ்க்கையில செயலாக செய்து வாழ்க்கை முறையாக அதை கையாண்டு கொண்டிருக்கிறார்களோ, அப்படி செயலாற்றி இந்த வாழக்கூடிய உயர்ந்த நெருக்கி பேர் தாங்க ஒழுக்கம் அப்படின்னு அழகா டிஃபைன் பண்ணிக்கிறார். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாருங்க, ஒருடைய அலுவலகத்தில் என்னுடைய நண்பரோட பையன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க அந்த பையன். அவர் தந்தை என்னிடத்துல கூறக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு இப்ப கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மாதமா அவனுக்கு பொய் படிக்கிற பழக்கம் இருக்குங்க. ஆனா அவன் என்ன பண்றான், ஏன் முன்னாடி அவன் பொய் படிக்கிறது இல்ல, எனக்கு ஒரு மரியாதை தர்றான், அவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல நான் கேட்டேன். ஆனா நம்மளுடைய அருட்தந்தை கூற்று பிரகாரம் இது ஒழுக்கமா அப்படின்னா ஒழுக்கம் இல்லதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா,
இது புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது வந்து அவருக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. புகைப்பிடிக்கிறாரு, அதனால வரக்கூடிய விளைவு பார்த்தீங்கன்னா அவரை பாதிக்கும். அது இல்லாம விடுகிற புகையினால மத்தவங்களையும் அது வந்து பாதிக்குது. ஸோ இது வந்து ஒழுக்கம் இல்லை. ஆஸ் பர் டிஃபைன் பை தி அவர் குருஜி வேதாத்ரி மகரிஷி. ஆனா அவர் சொல்லக்கூடியது என்ன சொல்றாரு, அவனுக்கு இருக்க அந்த பழக்கம். பட் என்கிட்ட அவர் செய்யறதுனால அவன் நல்லா ஒழுக்கமா இருக்கிறான். பெரியவங்கள மதிச்சு நடக்கிறான். அப்படின்னு அவரு கான்செப்ட் சொல்றாரு. ஸோ இது வந்து கிடையாது. இது ஒழுக்கம் கிடையாது. சுய ஒழுக்கம் இது. யார் இருந்தாலும், யார் பார்த்தாலும், பார்க்காட்டினாலும், நம்முடைய மனசாட்சிக்கு அறிந்து நாம நமக்கே துன்பம் வராம, மத்தவங்களுக்கு துன்பம் வராம எந்த செயல்களா செய்யறோமோ, இன்னைக்கு நாளைக்கு நல்லதா இருக்கக்கூடியதா செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க, அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க சுவாமி அவர்கள். இப்போ நமக்கு வந்து மனிதனாக பிறந்து விட்ட எல்லாத்துக்குமே வந்துங்க 2 விஷயம் வந்து நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா உடல், 2வது பார்த்தீங்கன்னா வந்து மனம். இந்த மனதுக்குள்ளார வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத ஆசைகள், அதன் மூலமா வரக்கூடிய தீய குணங்கள், அதன் மூலியமா வரக்கூடிய பழிச்செயல்கள், இப்படி உள்ளுக்குள்ள நமக்கு வந்து ஒரு பகை இருக்கு. அதே மாரி வெளியில பகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்முடைய 5 புலன்கள். இன்னைக்கு அருமையா ஒரு பஞ்சதேர் தவம் எடுத்தாங்க இல்லைங்களா அம்மா? அந்த 5 புலன்களாக வரக்கூடிய மயக்க இது ஒரு பக்கம் நமக்கு மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த 2யுமே கட்டுப்பாடாக வைத்திருப்பதுதான் இந்த ஒழுக்கம்ங்கிற மிகச்சிறந்த ஒரு பண்பாடு. அது பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து 5 கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. 2வது உள்ளத்திலே தோன்றுகின்ற ஒரு வேண்டாத செயல், வேண்டாத எண்ணங்கள், அத வந்து மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத எண்ணத்தை எண்ணணும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு பண்பாக இது அமைகிறது. ஸோ இது உடலுக்கும் சரி, மனதுக்கும் சரி 2க்குமே நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையை, ஒரு வலிவை கொடுக்கக்கூடியது இந்த ஒழுக்கம்ங்கிற ஒரு பண்பாடு. நெறைய வந்து அதுதான் நம்ம திருவள்ளுவர் கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க. குறள்ல வந்து "ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்." ஸோ மனுஷன்கிட்ட பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நல்ல ஒரு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர். ஆனா அந்த உயிரை விடவும் மேலானது வந்து இதுங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். விழுப்பம்னா மேன்மை. மேன்மைன்னு மிக உயர்ந்த மேன்மை தரும். விழு அப்படின்னாலே மேன்மைன்னு சொல்லு. கேடில் விழிச்செல்வம் அப்படின்னு ஒரு குறளை கூட இருப்பார். விழிச்செல்வம்னா செல்வத்துக்கெல்லாம் செல்வம்னு அர்த்தம். அது மாதிரி விழுப்பம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மேன்மைக்கெல்லாம் அதை விட மேன்மை ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை கொடுப்பது எதுங்க? ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மேம்படும் ஓம்பப்படும். இந்த மாதிரி வந்து நம்முடைய திருவள்ளுவர் ஐயன் வந்து ஒழுக்கத்தை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அருள் தந்தை அவர்கள் கூட இந்த ஒழுக்கத்தை பத்தி பேசும்பொழுது முதல்ல என்ன பண்ணாங்க, 5 பண்பாடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சரி, அது வந்து ரொம்ப மக்கள் கடைப்பிடிக்க ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படி எண்ணிட்டு அது இன்னும் கொஞ்சம் பிரீஃபா இன்னும் சுருக்கமா என்ன சொல்லியிருக்காங்க, 2 பண்பாடு அப்படின்னு. 2 பண்பாடு ஆயிட்டதுக்கு அதுல எல்லாமே இந்த 5 உள்ள வந்து அடங்கிருது. எல்லாமே அதுக்குள்ள உள்ளடங்கி போயிடுது. நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு பண்புக்குள்ளாக கடமையும் ஈகையும் உள்ளிருக்குது அப்படிங்கிறது. ஒழுக்கத்தில் கடமை ஈகை 2ம் உள்ளடங்கி இருப்பதனை உற்று பாரீர் அப்படிங்கிறாங்க நம்மளோட அருள் தந்தையர். ஏன்னா எல்லாத்துக்குமே மூலமா இருக்கக்கூடியது ஒழுக்கம் தான். நம்ம ஒழுக்கத்துல நல்லா கரெக்டா இருந்தோம் அப்படின்னாக்க நம்மோட கடமைகளை நாம் சரிவர செய்ய முடியும். கடமையை செய்ய மட்டும்னா ஈகைன்னு பண்ண முடியும். 2 பண்பாடுல கழுத்துல அதான் கொடுத்துருக்குறாங்க. யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யும். அப்ப என்னால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது அதுதான் அங்க ஈகையாக மாறுகிறது. ஒருத்தர்கிட்ட ஒரு
1,00,000மோ 10,000மோ கொடுத்தா அதுதான் ஈகைன்னு இல்லைங்க. ஒரு பொருளா கொடுக்கறது மட்டும் ஈகை கிடையாது. நம்மால எதுவெல்லாம் முடியுமோ, எது நம்மகிட்ட முடியக்கூடிய விஷயமா இருக்குதோ, அத மத்தவங்களுக்கு கொடுத்தாவே அதுவே ஈகை. பிறர் துன்பம் போக்கும் இரக்கமும் வேண்டும். ஐயோ! மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படி இறங்கி அவங்களுக்கு வந்து என்னால என்ன முடியுமோ பண்றேன். அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஈகைக்குள்ளார கண்டிப்பா. இப்போ இந்த கடமையாகட்டும், ஈகையாகட்டும் 2யும் செய்யறதுக்கு மூலமாக இருப்பது ஒழுக்கம் அப்படின்னு அருள் தந்தை வந்து ஒரு கவிதையில சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அவை பிராட்டி என்ன சொல்றாங்க? "ஓதலின் நன்றி வேதியர்க்கு ஒழுக்கம்" அப்படிங்கிறாங்க. இப்ப வேதங்களை ஓதுகின்ற ஒரு உயர்ந்த, மேன்மையான, சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது கூட, அதைவிட மேன்மையானது எதுங்க? ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவையோட ஒரு கருத்து. கொன்றை வேந்தன்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. "ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம்." நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் கூட ஒழுக்கத்தை பின்பற்றதுனால தான், இன்னைக்கு அவர் வந்து மகாத்மா என்று நம்மால் இன்னி வரைக்கும் அழைக்கப்படுகிறார். வெளிநாடு செல்லும் பொழுது, எது வேண்டாமோ, எது நமக்கெல்லாம் ஒழுக்கமற்ற செயல்களாக இருக்கிறதோ, அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தாயிட்ட சத்தியம் பண்ணிட்டார். அதுபடி வாழ்ந்து காமிச்சாரு. அது வாழ்க்கையில கடைப்பிடித்தாரு. அதனால தான் இன்னை வரைக்கும் அவரை நம்ம வந்து தேசப்பிதா என்று அனைவராலும் போற்றி காத்துக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு விடப்படக்கூடிய அக்டோபர் 2 கூட நேஷனல் ஹாலிடேவா இத்தகைய மேன்மைகள் எதனால வந்தது காந்தியடிகளுக்கு அப்படின்னு உற்று பார்த்தோம்னாக்க, அவர் வந்து ஒழுக்கமாக இருந்ததுனால தான். எந்த நேரத்திலும் அவர் வந்து என்ன பண்ணலைங்க, எதுவுமே பண்ணல. ஒழுக்கத்திலிருந்து சிறிது கூட விலகவில்லை. ஒரு முறை வந்து அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற பொழுது, சில அவருடைய தேவை தேவைப்பட்டது. போயிட்டாங்க. சில விஷயங்கள்லாம் அங்க வந்து கருப்பர்களுக்கும் மேற்களுக்கும் இடையே கொஞ்சம் வேறுபாடு இருந்தது. அதை களைவதற்காக அவருடைய தேவைப்பட்டது. போய் அதை சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணும்போது அங்க இருக்கிற தென்னா தென்னாப்பிரிக்கர்கள் அவருக்கு சில பொருட்கள்லாம் குடுத்தாங்க. நகையாவோ, பணமாகவோ அப்படிலாம் குடுத்தாங்க. வேண்டான்னு மறுத்து கூட கேட்கல அவங்க. குடுத்துட்டாங்க. அவ்வளத்தையும் வாங்கி வச்சிருந்தாரு. அங்க அவருடைய தேவை நிறைவடைந்த பிறகு இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பெறப்பட்ட அத்தனை பொருட்கள்ல ஒரு பொருள் கூட இவரு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரல. அத்தனையும் அவங்களுக்கே செலவு பண்ணி, அங்க ஒரு ஸ்தாபனத்தை உண்டு பண்ணி, ட்ரஸ்ட் ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, இந்த இதெல்லாம் உங்களுக்கே நல்லது செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தகைய ஒரு மேன்மையான ஒழுக்கத்தை கடைப்பிடித்தவர் நம்மளுடைய தேசப்பிதா காந்தியடிகள். அப்புறம் நம்ம நிறைய குறள்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? திருக்குறள்ல கூட "நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்." நல்ல ஒழுக்கமா இருந்ததுன்னா அது நன்மை தரும். தீய ஒழுக்கமா இருந்தா என்னங்க? அது என்னைக்குமே துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. ஒரு பழக்கம் தான் எல்லாமே. ஒழுகுதல் அப்படின்னாவே என்னன்னா, எதையெல்லாம் கன்டினியூஸா ஒண்ண வந்து ஃபாலோ பண்ணிட்டே வர்றோமோ, அதான் ஒழுகுதல். அது மாரி நல்ல பழக்கங்களை எண்ணம், சொல், செயல் 3னாலும் எதுக்கும் துன்பம் தராத செயல்களை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம வந்து வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை நிலையாகவே ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதே நமக்கு பழக்கம் ஆயிடும். ஏன்னா, பழக்கத்தால மனுஷனால உயரவும் முடியும், தாழவும் முடியும். வாழ்க்கைக்கு நமக்கெல்லாம் எதெல்லாம் உயிர் வலிக்குதோ, அந்த பழக்கம் எல்லாமே என்ன சொல்லாங்க, ஒழுக்கம்னு தாராளமாவே நம்ம சொல்லலாம் நம்ம. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுக்கமா வாழ்றதுல என்னென்ன நமக்கு கிடைக்கும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்ப வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குறோம்? வாழ்க்கை நோக்கத்தை அடைய போயிட்டுருக்குறோம். அதுக்கு ஒழுக்கம்ங்கிறது வந்து பண்பாடு மிகச்சிறந்த ஒரு வெப்பன். அத வச்சு தான் நம்ம வந்து இறைநிலையை உணரக்கூடிய வழியை நம்மளால உணர முடியும். உடல் நலத்தையும், மனநலத்தையும் என்ன பண்ணுங்க? இது பெற்றுத்தரும். இப்போ ஒழுக்கமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க? ஒரு சிலர்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? பொய் பேசாதது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மையா இருக்கிறது ஒழுக்கம்
அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் புகைப்பிடிக்காம இருக்கிறது ஒழுக்கம் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம அருள் தந்தை அவர்கள் கூற்று பிரகாரம் இதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தோம்னா, அது அந்த புள்ளியிலேயே, அந்த கோட்பாடுலயே, அந்த சட்டத்திலேயே எல்லாமே அடங்கிவிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க. பொய் சொல்றாரு ஒரு ஒருத்தர். பொய் சொல்லிட்டாரு. பட் அவரால அன்னைக்கு எல்லாம் நிம்மதியா இருக்க முடியல. அவருடைய மனசாட்சி அவரை உறுத்துது. அப்போ அவருக்கு அது துன்பம் தருதா இல்லைங்களா? இதேதான் நம்முடைய அருள் தந்தை அவர்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும். உள்ள உண்மை இருக்கு. ஆனா வெளியில வேற மாத்தி சொல்றோம். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு சொல்றோம். அப்ப என்ன ஆகுங்க? உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடுங்கிறாங்க. இப்போ நம்மளோட அருள் தந்தையர கூற்று பிரகாரம் வந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொய் பேசிட்டு அப்படின்னாக்கா, அவருக்கு அது உடல் நலத்துக்கு கேடா முடியுதா இல்லையா? துன்பத்தை தருவதாக இருக்கிறதா இல்லைங்களா? சோ அது ஒழுக்கமற்ற செயல். பொய் சொல்லுவது ஒழுக்கமற்ற செயல். இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் பொதுமக்கள் ஒண்ணொண்ணா சொல்றாங்களோ, அதெல்லாம் எடுத்து நல்ல ஒரு ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னாக்க, எவ்வளவு அருமையான ஒரு டிஃபைனேஷன் குடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய ஒழுக்கம்ங்கிற ஒரு சட்டத்துக்குள்ள இதெல்லாம் அடங்கிடும். இன்னொரு எடுத்துக்குவோம். நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுதாங்க ஒழுக்கம் அப்படிங்கிறார். ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு கடையில, மளிகை கடையில ஒரு ரூ. 100 குடுத்து வாங்குறாங்க. அது ஒரு ரூ. 50 என்னமோ பில் ஆகுது. மீதி ரூ. 50 குடுக்கறதுக்கு இவர் என்ன பண்ணிடுறாங்க, ரூ. 500 குடுத்த ஒரு நினைப்பிலே அந்த மளிகை கடைக்காரர் ரூ. 450 எடுத்து மீதி குடுக்குறாரு அவருக்கு. ஸோ குடுத்தவருக்கு தெரியும், ரூ. 100 தான் நான் குடுத்தேன். ஆனா இவரு ரூ. 450 குடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சபலத்தினாலயும், சலனத்தினாலயும் என்ன பண்றாருங்க, வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு என்ன பண்றாருங்க, அத அப்படியே உறுத்துது. ஏதோ இப்படி பண்ணிட்டோமே, ஏதோ ஒரு வேகத்துல இப்படி பண்ணிட்டோமே. அந்த இடத்துல நேர்மை இல்லாம கொடுத்தோனே நம்ம திருப்பி குடுத்துருக்கணும்ல அவர்கிட்ட. ஐயா நான் குடுத்தது ரூ. 100 தான் குடுத்தேன். ரூ. 50 போச்சு, நீங்க ரூ. 50 தான் குடுக்கணும். ஆனா நீங்க ரூ. 500 குடுத்த விஷயத்தினால நீங்க 450 திருப்பி குடுத்துட்டீங்க. இந்தாங்கய்யா மீதி அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாருன்னா, அந்த இடத்துல அவருக்கு மனசுல ஒரு இது இருந்திருக்காது. ஃப்ரீயா இருந்திருக்கும். மனசு அப்படியே கனம் இல்லாம லேசா இருந்திருக்கும். அமைதியா இருந்திருக்கும். ஆனா இப்ப என்ன பாடுபடுறாருங்க, அச்சோ இப்படி குடுத்துட்டோமே, சரிதானா அப்படிங்கிற மாரி அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. அதனால அவருக்கு சில உடல் உபாதைகளோ, சில ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால அவருக்கு சில விஷயங்கள், துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது இவருக்கு மட்டும் துன்பம் இல்லைங்க. நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு ஒரு கல்லால கணக்கு பார்க்கும்பொழுது என்ன ஆகுங்க, அவர்கிட்ட ரூ. 450 புதைக்கும். டேலி ஆகுது அங்க. ஸோ அவருக்கும் துன்பத்தை குடுக்குது. இவருக்கும் துன்பத்தை குடுக்குது, அவருக்கும் துன்பத்தை குடுக்குது. ஸோ இந்த செயல் ஒழுக்கமா? திருப்பி இந்த அருள் தந்தையோட டெஃபினிஷனுக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னாக்க, இப்ப நேர்மையா அவர் நடக்காம இருந்ததுனால, இவரையும் பாதிக்குது. இவரை மலைக்கடா அடுத்தவரையும் துன்பத்தில் ஆழ்த்துகிறது. உடல் அளவிலையும், மனதளவிலேயும். ஸோ இது ஒழுக்கமற்ற செயல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பொய் சொல்றது பார்த்தோம், நேர்மையை பார்த்தோம். இப்படி எல்லாமே ஒண்ணு ஒண்ணாம எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு எல்லாமே இந்த சட்டத்துக்குள்ளாக அடங்கிவிடும் என்பதுதான் உண்மை. இப்படி பண்ணிட்டோம் வந்தா நமக்கு என்ன கிடைக்குங்க? ஒரு இறைநிலை அடையறதுக்கு ஒரு எளிதான வழி கிடைக்கும். ஒழுக்கத்தை பின்பற்றும் பொழுது நமக்கு ஒரு மேன்மையான, சிறப்பான உயர்வை கொடுக்கும். சமுதாயத்துல நமக்கு நல்ல மதிப்பும், மரியாதையும் நமக்கு கிடைக்கும். எல்லாருமே கடைபிடிச்சு அதை கொண்டு வரணும். அதே மாதிரி என்னன்னாக்க, நாம இந்த ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றி, இதை நம்ம என்ன பண்ணணுங்க, வாழ்க்கையில கொண்டு வரணும். இதுக்கு தான் நம்மளுடைய வேதாத்திரி பயிற்சி முறைகள்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. முன்ன சொன்னது மாதிரி வெளியிலே வெளியில ப பகையாக இருக்கக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய, மயக்கத்தை தரக்கூடிய 5 புலன்கள் எப்படி கட்டுக்குள்ள வைத்துக்கணும்?
அப்படின்னு சொல்றதுக்கு இன்றைய நிகழ்வு நடத்திய பஞ்சேரி தவம் நமக்கு ஒழுக்கத்தை பின்பற்ற மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதே போல உடம்பை நம்ம சரியாக பார்த்துக் கொள்வது இதெல்லாம் பயன்படும். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பகையா இருக்கக்கூடிய மனதை பலப்படுத்துவதற்கு உள்ள தோன்றக்கூடிய எண்ணங்கள் சரியாக இருப்பதற்கு என்ன பண்ணாங்க, எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறைகள் நம்மளுடைய வேதாத்தில் கிடையாது. ஸோ ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் தேவையோ, என்னென்ன பயிற்சி முறைகள் எல்லாம் தேவையோ, அது எல்லாமே நம்முடைய வேதாத்திரிய பயிற்சி முறைகள்ல, மனவள கலைகள்ல ரொம்பவே தெளிவா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம தனியா போய் நம்ம கிராஷ் கோர்ஸோ, பிரிட்ஜ் கோர்ஸோ ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்முடைய மனவள கலையில யாரெல்லாம் அந்த ரெகுலரா அந்த பயிற்சி முறைகளை பண்றாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒழுக்கத்தை கண்டிப்பாக பின்பற்றுவார்கள் என்பதுல இரண்டாம் கருத்து கிடையாது. இந்த ஒழுக்கத்தை நாம கூடுமான வரைக்கும் இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்ப்பது நம்மளுடைய கடமை. மனவளக்கல் அங்கப்பட்டவர்கள் அனைவரும் தாமும் நல்லா இருக்கும், மற்றவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம. ஸோ அதனால இந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காத, கற்றுக் கொடுக்காத பள்ளிகள்ல நிறைய வந்தாச்சு. அதை நாம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பயிற்சி முறைலாம் இருக்கு, இதை கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு சமுதாயத்தை வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. அதனால ஒழுக்கம் என்பது எங்கேயும் போய் கத்துக்க வேண்டாம். மனவளக்கலை அத்தனையும் உள்ளடக்கி பொதிந்து ஒரு பொக்கிஷமாக நம்முடைய அருள் தந்தையர் நமக்கு அருளி சென்றிருக்கிறார்கள். அது எப்படிங்க, ரொம்ப எளிய முறையில் அருளி சென்றிருக்கிறார்கள். அதனால நம்ம ஒழுக்கத்தை பின்பற்றி அதன் மூலமா வரக்கூடிய கடமையும் ஈகையும் நல்லவே நம்மளால செய்ய முடியும். ஆகவே இன்றைய தீர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒழுக்கம்ங்கிறது ஃபார்முலான்னு சொல்லலை. நான் திருப்பி சட்டம் அப்படின்னு எப்படி இயற்கை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒழுக்கங்கிற சட்டத்தை நாம் மதித்து அதுக்கேற்றவாறு செயலாற்றி வாழ்ந்து ஒழுக்கத்தை ஒரு உயிரை போல ஓம்பி வாழ்ந்தால் மற்றவர் கருத்துக்கும் தேவைக்கு மதிப்பு கொடுத்து நம்மளுடைய தேவையும் கருத்தை அங்கே நெறி செய்துக்கலாம். இதுதான் ஒரு பெருந்தகைமையான ஒரு இயல்பு. இப்படிப்பட்ட உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை நாம் அனைவரும் வேதாத்திரிய பயிற்சிகளின் மூலமாக இந்த ஒழுக்கத்தை நாம் அனைவரும் மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் தாமும் அதை நல்லபடியாக அந்த பண்பை போற்றி காத்து நல்ல ஒரு இளைய சமுதாயத்தை, நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை, அந்த ஒழுக்கம் பத்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்துடும். அதுதான் மூலம், ஆரிஜின் அதுதான். ஸோ அது இருந்தால் எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சுட்டாரு, எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்சிஹெச்ல படிச்சுட்டாரு, அவருக்கு ஒரு மனித தன்மை இல்லை, மனித நேயம் இல்லை அப்படின்னா ஒரு படித்த படிப்புக்கு அர்த்தம் இல்லை. பிறருடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு தன்மையா பேசி அது ஒன்றும் இல்லைங்கம்மா, நம்ம பண்ணிக்கலாம், ஒரு விஷயம் கிடையாது, நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள், அதுக்கான ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் அது கொடுத்தாவே ஒரு பெரிய மகான் தான். இந்த மாதிரி எப்படி போனாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, விளையாட்டுல நல்ல ஒரு பெரிய துறையில இருக்கிறாரு, திரைப்பட துறையில இருக்கிறாரு, எங்க இருக்காரு, நல்ல ஒரு உச்ச கட்டத்துல இருக்கிறவங்க கூட ஒழுக்கம் பள்ளின்னா அதனால அவங்க பதவி வைக்கிறதுலையோ அந்த இடத்துல அந்தஸ்துல இருக்கக்கூடியதுக்கோ அவங்களால பயனே கிடையாது. எல்லாத்துக்குமே மூல காரணம் ஒழுக்கம் தான். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒழுக்கத்தை யாரெல்லாம் சரியாக பின்பற்றி வாழுகிறார்களோ அவர்களை வாழ்க்கையில உயர்ந்து நிற்க முடியும், மேன்மை பெற முடியும். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நான் நிறையவே பார்த்தாச்சு இல்லைங்களா. காந்தி, மற்றபடி தன்னித்தரசா எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, விவேகானந்தர், எல்லாமே ஒழுக்கத்தை பின்பற்றி வந்தாங்க. இவ்வளவு பெருமையும் மதிப்பும் நமக்கு வாழ்க்கையில உயிர் வளைக்கக்கூடிய ஒரு பெரிய பண்பாக இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை நாம் அனைவரும் ஏற்று
நம்மை சார்ந்தவர்களுக்கும் இதை வேதாத்திரி முறையில் சொல்லிக் கொடுத்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க நாமெல்லாம் கடமை பொறுப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பினை அளித்த இறையாற்றலுக்கு, குருவாற்றலுக்கு மற்றும் ஸ்கை ஆன்லைன் ஈவினிங் மெடிடேஷன் குழுமத்தில் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த இணையத்தில் இருந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஒழுக்கம் என்ற தலைப்பில் அருமையான பல சிந்தனைகள் நமக்கு கொடுத்தாங்க. அறம் செய்ய விரும்பு என்பதில் ஆரம்பித்து ஒழுக்கம், கடமை, ஈகை, இது எல்லாம் 3 சேர்ந்தது அறம் தான். இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும், இது மனிதனுக்கு மட்டும்தான் என்பதையெல்லாம் நல்ல விளக்கமா சொன்னாங்க. அதாவது இந்த காலகட்டத்துல பொருள் சார்ந்த மனிதர்கள் தான் நிறைய இப்போ இருக்கிறாங்க இல்லையா? பொருளை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அறத்திற்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நம்மளுக்கு வலியுறுத்தினாங்க. அப்புறம் சுவாமிஜி சொன்ன டெஃபினிஷன், அதாவது எந்த செயல் செய்தாலும் அது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ ஊறு விளைவிக்காத செயல் எல்லாமே ஒழுக்கம்தான், அதுதான் புண்ணியம். அப்படி அதை மாற்று கருத்தா இருந்தா அது பாவம்ங்கிறதையும் பாவ புண்ணியத்தையும் அதுல இது பண்ணி சொன்னாங்க. இதுதான் லா ஆஃப் மொராலிட்டி அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அருமை. சுய ஒழுக்கத்திற்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் உடலுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸர்சைஸ் ஒழுங்கா பண்ணணும். மனதிற்கு ஒழுக்கம்னா தவம், தீய எண்ணங்கள் இல்லாம 6 தீய குணங்களை விடுத்து தவம் செய்ய செய்ய நம்ம அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்புறம் 5 புலன்களுக்கு இந்த பஞ்சேந்திரிய தவத்தை பத்தி சொன்னாங்க. 5 புலன்கள்ல நம்ம கட்டுப்பாடு இருக்கிற சமயத்துல நிச்சயம் நம்ம அந்த ஒழுக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுய கட்டுப்பாடு வந்துடும். ஒழுக்கம் வந்து அது உயிரை விட மேன்மையானதுங்கிறதுக்கு மேற்கோள் அது திருக்குறள்லாம் மேற்கோள் காட்டினாங்க. அப்புறம் சுவாமிஜியோட சாமிஜி 5 ஒழுக்க பண்பாடு குடுத்தாங்க. அப்புறம் அதையே அவங்க வந்து 2 ஒழுக்க பண்பாடா மாற்றி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அந்த 5 ஒழுக்க பண்பாடுல என்னென்ன உண்டோ அது எல்லாமே இந்த 2 ஒழுக்க பண்பாடுலயும் வருது. மெயினா கடமை, ஈகை இதுதான் மூலம். இத உள்ளடக்கி இருக்கிறது தான் வந்து இந்த ஒழுக்கம் சொன்னாங்க. அப்புறம் அவ்வை பிராட்டி அவர்களோட விஷயங்கள பகிர்ந்து கொண்டாங்க. காந்தியடிகள் ஒழுக்கம் பற்றி ரொம்ப மேற்கோள் காட்டி பேசினாங்க. அதாவது மனவளக்கலையில இப்போ பார்த்தீங்கன்னா, இளைய சமுதாயத்திற்கு நாம வந்து இந்த மனவளக்கலைய கொண்டு சேர்க்கிறது தான் இப்போ வந்து பிரதானமா இருக்கு. ஏன்னா ஒழுக்கம் தான் இப்போ வந்து எல்லாவற்றையும் சிறந்ததா இருக்கு. அந்த ஒழுக்கத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சமுதாயத்திலயும் நல்ல மதிப்பு, மரியாதை கிடைக்கும். நமக்கும் மன அமைதியோட நம்ம வாழலாம். நம்மளோட சந்ததியரும் நல்லபடியா வாழ்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தலைப்புல அருமையான பல விஷயங்கள சொன்னாங்க. அவங்கள இப்ப நம்ம வாழ்த்தலாம். உரை நிகழ்த்திய பேராசிரியர் அவர்கள் கணேசன், அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு. காலை சரியாக 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்களோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 5 நிமிடம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து ஒரு சிந்தனை. தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை செய்யக்கூடிய காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவாகும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்தோடு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க.